நிறைய பேருக்கு அவங்களோட லைஃபோட பர்பஸ் என்னன்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் லைஃபோட பர்பஸ்ங்கிறது அது தேடி கண்டுபிடிக்க வேண்டிய விஷயமே கிடையாது. அது நம்ம வாழ்கிற விதத்திலிருந்து வெளிப்படுது. இப்போது நமக்கு எது ரொம்ப கியூரியாசிட்டியை தருது, எதை நம்ம அதிகமாக விரும்பி செய்கிறோம், அதை மற்றவங்க சொல்லாட்டியும் திரும்ப திரும்ப செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு கொள்ளும் போது அதுலேருந்து நமக்கான ஒரு ஸ்பார்க் கிடைக்கலாம். இப்போது நம்ம கேட்டுக்க வேண்டிய ஒரு 3 முக்கியமான கேள்விகள் இருக்குது. முதலாவது, நம்ம எந்த விதமான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுல நமக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்குது. ரெண்டாவது, நம்ம எந்த ஆக்டிவிட்டீஸை நேரம் போகிறதே தெரியாமல் செய்கிறோம் அப்படிங்கிறது. இதில் ஃபோனோ சோஷியல் மீடியாவோ இதில் இன்க்ளூட் பண்ண முடியாது. மூணாவது கேள்வி, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனா நம்மளை மற்றவங்க என்ன மாதிரியான ஞாபகத்தில் வச்சுக்கணும், அவங்களோட நினைவுகளில் நம்ம யாராக வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறது இந்த 3 கேள்வி. இதை தாண்டி இந்த பர்பஸ்ங்கிறது நம்ம கொடுக்க போகிற சர்வீஸ்லேருந்து தான் க்ரோ ஆகுது. அதாவது நமக்கான ஒரு ஸ்கில் இருக்கும், திறமைகள் இருக்கும். அந்த திறமைகள் மற்றவங்களோட வாழ்க்கையில் எப்படி உதவுது அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட வாழ்க்கைக்கான அர்த்தம் அங்கே வெளிப்படுது. இதை தாண்டி நீங்கள் முக்கியமான ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த இந்த லைஃபோட பர்பஸ்ங்கிறது ஒரே நாளில் உங்களுக்கு இதே நிமிஷத்தில் கிடைச்சிடணும்னு கிடையாது. அந்த பர்பஸ்ங்கிறது எப்போவுமே சேஞ்ச் ஆகி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் புது விதமான எக்ஸ்பீரியன்ஸை தேடி போங்க, உங்களோட திறமைகளை வளர்த்து கொள்ளுங்க, நிறைய மனுஷங்களை சந்திங்க, நிறைய பயணம் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஒரு புது எனர்ஜியை தரும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் யார் அப்படிங்கன்னு புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பை தரும். இதை தாண்டி இந்த பர்பஸ்ங்கிறது நீங்கள் ரொம்ப இதை பற்றி யோசித்து இதை யோசித்து தேடி பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாது. உங்களோட ஆக்ஷன்லேருந்து, உங்களோட செயலேருந்து தான் அந்த பர்பஸ்ங்கிறது அங்கே க்ரோ ஆகுது, வெளிப்படுது. அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து செயல்படுங்க, தொடர்ந்து பயணப்படுங்க, உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துக்குங்க. வாழ்த்துக்கள். நிறைய பேருக்கு அவங்களோட லைஃபோட பர்பஸ் என்னன்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் லைஃபோட பர்பஸ்ங்கிறது அது தேடி கண்டுபிடிக்க வேண்டிய விஷயமே கிடையாது. அது நம்ம வாழ்கிற விதத்திலிருந்து வெளிப்படுது. இப்போது நமக்கு எது ரொம்ப கியூரியாசிட்டியை தருது, எதை நம்ம அதிகமாக விரும்பி செய்கிறோம், அதை மற்றவங்க சொல்லாட்டியும் திரும்ப திரும்ப செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு கொள்ளும் போது அதுலேருந்து நமக்கான ஒரு ஸ்பார்க் கிடைக்கலாம். இப்போது நம்ம கேட்டுக்க வேண்டிய ஒரு 3 முக்கியமான கேள்விகள் இருக்குது. முதலாவது, நம்ம எந்த விதமான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுல நமக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்குது. ரெண்டாவது, நம்ம எந்த ஆக்டிவிட்டீஸை நேரம் போகிறதே தெரியாமல் செய்கிறோம் அப்படிங்கிறது. இதில் ஃபோனோ சோஷியல் மீடியாவோ இதில் இன்க்ளூட் பண்ண முடியாது. மூணாவது கேள்வி, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனா நம்மளை மற்றவங்க என்ன